5 மாநிலங்களுக்கான தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இதையடுத்து கட்சிகள் தொகுதி பங்கீடு, பிரச்சாரம் உள்ளிட்ட பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. அதேபோல் வேட்பாளர்கள் பட்டியலையும் வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் மேற்கு வங்கத்திலும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் 74 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு சீட் வழங்காத நிலையில் முற்றிலும் புது முகங்களுக்கு சீட் வழங்கியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. மம்தா பானர்ஜி அப்படி யார் யாருக்கெல்லாம் சீட் வழங்கினார் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இருநூற்று 94 தொகுதிகளை கொண்டுள்ள மேற்கு வங்கம் இந்தியாவிலேயே அதிக சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட 2வது மாநிலமாக பார்க்கப்படுகிறது. இம்மாநிலத்தில் வரும் தேர்தல் ஏப்ரல் 23 மற்றும் ஏப்ரல் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. இதையடுத்து அங்கு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. ஆட்சியை தக்க வைக்கும் நோக்கில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரசும், ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் பாஜகவும் கடுமையான போட்டியில் உள்ளன. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் 144 இடங்களுக்கான முதல் வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்ட நிலையில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 291 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரசும், 3 தொகுதிகளை அதன் கூட்டணி கட்சியான PGPMக்கும் விட்டுக் கொடுத்துள்ளது. இதில் அக்கட்சி பாலினம் மற்றும் சமூக பிரிவுகள் என அனைத்திலும் முக்கியத்துவம் அளித்திருக்கிறது. குறிப்பாக கட்சி இளம் வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அளித்துள்ளது. வேட்பாளர்களில் 61 விழுக்காட்டுக்கும் அதிகமானோர் 30 முதல் 50 வயதுக்குட்பட்ட பிரிவைச் சேர்ந்தவர்கள். அக்கட்சி 53 பெண் வேட்பாளர்களையும், பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினரிடமிருந்து 95 வேட்பாளர்களையும், சிறுபான்மை சமூகங்களிலிருந்து 48 வேட்பாளர்களையும் நிறுத்தியுள்ளது. ஆட்சிக்கு எதிரான மனநிலையை சமாளிப்பதற்காக அக்கட்சி பதவியில் இருக்கும் 74 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு சீட்டு வழங்கவில்லை. அதே நேரத்தில் வேட்பாளர் பட்டியலில் திரைத்துறை முதல் செல்வாக்கான நபர்கள் வரை என முற்றிலும் புது முகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நடிகர் சோகம் சக்கரவர்த்தி, ஐபிஎஸ் அதிகாரி பிரசூன் பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் மதன் மித்ரா, நடிகை சயந்திகா பானர்ஜி, பாடகி அதித்தி முன்ஷி, ஜர்னர் சர்தார், பிரபல திரைப்பட இயக்குனர் ராஜ் சக்கரவர்த்தி, நடிகையான லவ்லி மைத்ரா, கட்சியின் செய்தி தொடர்பாளர் குணால் கோஷ், முன்னாள் மாநிலங்களவை MP ரிதா பிரதாப் பானர்ஜி, மூத்த தலைவர் கல்யாண் பானர்ஜியின் மகன் ஷிரண்யா பானர்ஜி, 2021 கேலோ ஹோபே என்ற சொல்லை உருவாக்கிய தேபாங்ஷு பட்டாச்சாரியா உள்ளிட்ட பலருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பாஜகவுக்கு எதிராக மம்தா மெகா பிளான் அமைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவின் பவானிபூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில்தான் மம்தாவின் முன்னாள் விசுவாசியான ஸ்வேந்த அதிகாரியை வேட்பாளராக நிறுத்தியுள்ளது. இதில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கடுமையான போட்டியை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. இவர் 2021 நந்தி கிராமத்தில் மம்தாவை தோற்கடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.